லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண இந்த மெரியானா ட்ரென்ச் வீடியோவில் ஏகப்பட்ட பேர் மெகலோடனை பற்றி பேசுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னோட இன்ஸ்டாகிராம்லையும் டிஎம் பண்ணியிருந்தீங்க. மெகலோடன் அப்படின்னு ஒரு ஷார்க் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியும், அதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஆனால் அதோட டீட்டெயில்ஸை பற்றி நீங்கள் கேட்ட பிறகு தான் அதை பற்றி ரிசர்ச்சே பண்ண ஆரம்பித்தேன். மெரியானா ட்ரென்ச்சில் இந்த மெகலோடன் இருக்கா, இல்லை யாராவது பார்த்துருக்காங்களா, இப்படி ஏகப்பட்ட கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். சயின்டிஃபிக்கலி இது இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கா அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்ப்போம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாம்பான அனகோண்டா பாம்போட பெரிய பாம்பான டைட்டனோபாவை பற்றி முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம். அது ஏன் பெருசாக இருந்துச்சு அப்படிங்கிற காரணமும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது உண்மைன்னா இதுவும் உண்மைதான். வெல்கம் பேக் டு இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆழமான பகுதியான மெரியானா ட்ரென்ச்சில் தான் இந்த மெகலோடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெரியானா ட்ரென்ச்சில் இதுவரை புது வகையான உயிரினம் கடைசி 100 வருஷத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கொலசல் ஸ்குவிட்னு சொல்லப்படுற இந்த மிகப்பெரிய உயிரினம் 2007 தான் கண்டுபிடிச்சாங்க. இதுவரை யாரு கண்ணிலையும் படாத இந்த உயிரினம் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த மெகலோடன் ஷார்க்கும் யாரோட கண்ணுக்கும் படாமல் மறைஞ்சிருக்கலாம். இவ்வளோ பெரிய ஷார்க் எப்படி யாரு கண்ணுக்கும் தெரியாமல் அப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? 200 ஃபீட்டுக்கு மேலே உள்ள மிகப்பெரிய விமானமான MH370 விழுந்த இடம் தெரிஞ்சாலும் கடைசி 7 வருஷமா நம்ம தேடிட்டே தான் இருக்கோம். ஆனால் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல, அதை கண்டுபிடிக்கவும் முடியலை. அந்த விமானத்தோட அளவோட கம்பேர் பண்ணும்போது இது சின்னம் தான். ஸோ எங்கேயோ இது இருக்கலாம். ஆனால் இது ஒரு ஆவரேஜ் ஹியூமனோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இதோட அளவு எவ்வளோ பெருசுன்னு. இதோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா காச்சோரக்கல்ஸ் மெகலோடன், அதாவது மிகப்பெரிய பல் அப்படின்னு அர்த்தம். இதை முதல்ல கண்டுபிடிக்கும் போது இது வேற்று கிரகத்திலேருந்து வந்த ஒரு கல்லா இருக்கலாம், இல்லை டிராகனோட பல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வதந்திகள் பரவச்சு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. 1667 டேனிஷ்ன்றவர் தான் இதை ஷார்க்கோட டீத்தோட கம்பேர் பண்ணி இது ஒரு ஷார்க்காக இருக்கலாம், இது அளவில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு பல்லா இருக்கிறதுனால இது ஷார்க்கோட முந்தைய பரிணாம வளர்ச்சியா இருக்கலாம் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்றார். இதோட ஃபாசிலை வச்சு இது 25 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால வாழ்ந்த ஒரு உயிரினம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறார். இந்த டீத் பார்க்கறதுக்கு த கிரேட் ஒயிட் ஷார்க் மாதிரி இருக்கும், ஆனா அதை விட அளவுல பெரியதாகவும் திக்னஸ் அதிகமாகவும் இருக்கும். இதுவரை நம்ம கண்டுபிடிச்ச பற்கள்ல மிகப்பெரிய பல் அப்படின்னா 17.8 சென்டிமீட்டர் நீளம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு நார்மல் ஹியூமன் தலை சைஸை விட இது மிகப்பெரியது. இப்போ ஓரளவுக்கு நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கலாம். பற்கள் மட்டும் கிடையாது, இதோட அளவும் இப்போ இருக்கிற மிகப்பெரிய ஷார்க்கை விட 3 மடங்கு பெருசு. கடல்ல வாழக்கூடிய மற்ற எல்லா ஃபிஷ்ஷுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. இது ஒன்லி ஹாட் பிளேசஸை மட்டும்தான் விரும்பும். எப்படி இதை சொல்றாங்க? இப்போ இருக்கிற த மாடர்ன் ஒயிட் ஷார்க் நீந்தும் பொழுது அதோட சதைப்பகுதி சுருக்கத்தினால அதோட உடம்புல இருந்து ஒரு ஹீட் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ஆகும் பொழுது சுற்றி இருக்கிற இந்த தண்ணியும் ஒரு ஹீட்டான ஒரு நிலைமைக்கு மாற்றிடும். ஸோ இது இருக்கிற இடம் ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால அதுவே அதுக்கு பழக்கமாக மாறிடுது. ஸோ டெம்பரேச்சர் டவுன் ஆக அது உடம்புல இருந்து எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆனாலும் சுற்றி இருக்கிற தண்ணியோட டெம்பரேச்சர் ரொம்ப கோல்டாக இருந்துச்சுன்னா அதை எதிர்கொள்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால தான் இது எப்பயுமே ஹீட்டான பிளேஸில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையே திமிங்கலத்தை எடுத்துக்கிட்டோம்னா கோல்டான டெம்பரேச்சர் மட்டும்தான் விரும்பும். ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் சர்வே பண்ணதாக கூட இருக்கலாம். அதே காரணத்தினால தான் மெகலோடன் அழிஞ்சு போனதாக இருக்கலாம். ஸோ மெகலோடன் இப்போ இருக்குன்னே வச்சுக்கோமே, அது எங்கேயாவது ஒரு ஹாட்டான டெம்பரேச்சரில் தான் இருக்கும். ஸோ அதனால கூட மனிதர்கள் கண்ணில் படாமல் கூட இருக்கலாம். இதோட பைட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,80,000 நியூட்டன், அதாவது டீராக்ஸோட பைட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 57,000 நியூட்டன். அதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மடங்கு வலிமை அதிகம். வெறும் பைட் ஃபோர்ஸில் மட்டும் இல்லை, அளவில் கூட 3 மடங்கு பெருசு. இதோட பல் உங்களால் கூட தொட்டு பார்க்க முடியும். அமேசானில் போய் தேடி பாருங்க, கண்டிப்பாக வாங்கலாம். ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை. காரணம் ரொம்ப ரேரான ஒரு ஸ்பெசிமென் தான் உங்களுக்கு அதிகமான விலையாக இருக்கும், அதாவது அரிதான பொருள். ஆனால் இந்த ஷார்க்கை பொறுத்தவரை ஏகப்பட்ட இடத்துல இதோட பற்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, முதுகெலும்பும் நிறையவே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மேப்பில் இருக்க லொக்கேஷன் எல்லாமே இதோட ஃபாசில் கண்டுபிடிச்ச இடம். அதனால தான் இதோட ப்ரைஸும் ரொம்ப சீப்பாக இருக்குது. இப்படி ஒரு வலிமையாக இருக்கக்கூடிய இந்த உயிரினத்துக்கு மற்ற விலங்குனால கண்டிப்பாக எந்த ஒரு பாதிப்பும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர்னால தான் அழிஞ்சு போயிருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. மேலும் சயின்டிஸ்ட் நம்பினது என்னன்னா சூப்பர் நோவான்னு சொல்லப்படுற மிகப்பெரிய ஸ்டெல்லார் எக்ஸ்ப்ளோஷன் நடந்து அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய ரேடியேஷன் நம்ம பூமியை தாக்கி நம்ம பூமியோட பருவநிலையெல்லாம் சேஞ்ச் பண்ணதுனால முக்கால்வாசி கடல்வாழ் உயிரினம் அழிஞ்சு போயிருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் வைக்கிறாங்க. ஆனால் 2019 கண்டுபிடிச்ச ஃபாசில் படி இந்த உயிரினம் சூப்பர் நோவாவுக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் வைக்கிறாங்க. ஸோ சூப்பர் நோவா இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. யுஎஸ் கவர்மெண்ட் நூற்றுக்கணக்கான கேமரா கடலோட அடிப்பகுதியில் வச்சு இப்போ வர மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா சீ கிரியேச்சர்ஸோட லைஃபை மானிட்டர் பண்ணுறதுக்கும் புது வகையான கிரியேச்சர்ஸ் ஏதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதில் கேமரா நம்பர் 847 பசிபிக் ஓஷனில் ஒரு மிகப்பெரிய சைஸ் உள்ள ஷார்க் ஃபின் ஒன்று கிராஸ் ஆனதை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேமரா வச்சிருக்க லொக்கேஷன்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் போன லொக்கேஷனுக்குள்ள டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி அந்த ஷார்க் ஃபின்னோட அளவை வச்சு மொத்த பாடியை மெஷர் பண்ணும்போது அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. அதில் வந்த ரிசல்ட் ஏறக்குறைய 60 ஃபீட் நீளம் உள்ள ஒரு ஷார்க்.
அப்பதான் அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க மேபி இது மெகலோடனா இருக்கலாம் அப்படின்னு. இதுக்கு இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா பல்லு ஒன்று கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னானே, அது ஏறக்குறைய 25 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால் வாழ்ந்த ஒரு உயிரினம் அப்படின்னு அதில் சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் டிஸ்கவரி சேனல்ல ரீசெண்டாக அவங்க டிஸ்கவர் பண்ணது இந்த பல் ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னால் பழமையானதாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 25 மில்லியன் இயர்ஸ்ல இருந்து கடைசி 10,000 வருஷம் வரை இதோட ஆதிக்கம் இருந்திருக்கு. அப்படின்னா ஏன் இப்போ இருக்கக்கூடாது? இந்த உலகத்தோட லார்ஜஸ்ட் ஃபிஷ், அதையும் தாண்டி கடலோட ராஜாவா அது இருந்திருக்கு. போன வீடியோவில் டைட்டானோவா பாம்போட வரலாறு பார்க்கும்போது கிரானோசரஸை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அது மிகப்பெரிய பிரிடேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மெகலோடன் அதுக்கும் மேலே. இது அளவில் பெருசாக இருக்கிறதுனால சின்ன சின்ன மீன்லாம் சாப்பிட்றது இதுக்கு வேலைக்காகாது. இது உணவுக்காக வேட்டையாடுற உயிரினம் சின்ன சின்ன திமிங்கலம், டால்ஃபின், ஓர்கா அப்படின்னு சொல்லப்படுற திமிங்கலமும் டால்ஃபினும் மிக்ஸ் ஆன ஒரு திமிங்கலம், அதுக்கப்புறம் கடல் நாய், இது எல்லாம் உணவாக உட்கொண்டிருக்கு. இது எல்லாமே அதோட பற்களை அனலைஸ் பண்ணி என்னென்ன சாப்பிட்ருக்கும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட பாடி பார்ட்ஸ் கண்டுபிடிச்சதோட இதோட பற்கள் கண்டுபிடிச்சதான் ரொம்ப அதிகம். காரணம் என்ன தெரியுமா? நம்மளுக்கு பல் விழுந்துச்சுன்னா ஒரு தடவை முளைக்கும், இல்லைனா 2 தடவை முளைக்கும். ஆனால் ஷார்க்கை பொறுத்தவரை அப்படி கிடையாது. அது உணவு உட்கொள்கிற முறையை பொறுத்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறையோ பற்கள் விழுந்து முளைக்கும். ஸோ இது சாகிற வரை கிட்டத்தட்ட 40,000 முறை விழுந்து மறுபடியும் முளைக்குமாம். இது ரொம்ப அளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது கடலோட பாட்டமில் போய் ஃபாசிலாக மாறிடுது. ஏதோ ஒரு காரணத்துக்காக கரைக்கு வந்து சில பேருக்கு கிடைக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா நம்மளோட போன் கால்சியம் பாஸ்பேட் அப்படிங்கிற மினரலால் உருவாயிருக்கும். ஆனால் ஷார்க்குக்கு அப்படி கிடையாது. அதுக்கு இருக்கிற போன் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், கிட்டத்தட்ட வளையக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கும். உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மூக்கு காதுலையும் போன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டைப்பாக தான் இருக்கும். இதனால தான் இதோட ஃபாசிலை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. கடைசியாக எல்லாருக்கும் இருக்க ஒரு கொஸ்டின், மேரியானா ட்ரென்ச்ல மெகலோடன் இருக்கா அப்படிங்கிற ஒன்று. அதுக்கும் உங்களுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மேரியானா ட்ரென்ச்சோட அளவு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் ஆழம், 2500 கிலோமீட்டர் நீளம், 70 கிலோமீட்டர் அகலம். இதை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இந்தியாவோட மேப்பில் வச்சு வரைஞ்சு காட்டுறேன். நீளத்தை மட்டும் எடுத்துக்கும். நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா டெல்லி வரை உள்ள தூரம் தான் இதோட நீளம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இதுவரை இந்த உலகத்தில் இந்த மேரியானா ட்ரென்ச்சுக்கு ட்ராவல் பண்ணவங்க 3 பேர் தான். இதில் இந்த 1960 ட்ராவல் பண்ண இவங்க ஓஷனோட பாட்டமுக்கு போகிறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 47 நிமிஷம். அப்புறம் 20 நிமிஷம் அங்கே அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 5 ஹவர்ஸ் இருந்திருக்காங்க. 2012 டிராவல் பண்ண ஜேம்ஸ் கேமரூன் 1 ஹவர் டிராவல் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணது 3 ஹவர்ஸ். ஓவராலா இதோட பாட்டம்ல ரிசர்ச் பண்ணது வெறும் 3 மணி நேரம் 20 நிமிஷம் தான். இதுக்குள்ள நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஒரு இடத்துல குதிச்சு உள்ள போறாங்க, அதுக்கப்புறம் டிராவல் பண்ணா கூட கன்னியாகுமரியில இருந்து ஒரு சென்னை வர போலான்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்கிற ஆந்திரா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரால நம்ம தேடி வந்த பொருள் இருக்காது அப்படின்னு நம்மளால எப்படி கெஸ் பண்ண முடியும்? ஸோ மெகலோடன் ஸ்டில் இருக்கா அப்படிங்கிற எல்லாருடைய கொஸ்டினுக்கு என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் தான். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய திமிங்கலம்க்கு அடிபட்டு இறந்து போயிருக்கு. ஸோ இது மெகலோடனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த 2000லேருந்து இப்போ வர பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புது புது வகையான உயிரினம்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக அவங்க சொன்ன 2007 கூட ஒரு ஸ்குவிட் ஒன்று, பெரிய ஸ்குவிட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஃபியூச்சரில் இந்த மெகலோடனை கண்டுபிடிக்க மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன் அதை விட ஒரு மிகப்பெரிய உயிரினம் கண்டுபிடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்னொன்று தோணும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக் பற்றி உங்களுக்கு ஏதாவது பேசணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட சேர்த்து பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டுருங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபியூச்சரில் பார்க்கலாம். See you on another interesting video. Thanks and bye.